Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டின் கடைசியிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி பலப்படுத்தி அவள் வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கும் தேவன் தீர்க்கதரிசனமான வார்த்தை பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறதை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வேத வார்த்தை நாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீதியானியர் தாழ்த்தப்பட்டார்கள். உங்கள் சத்துருக்கள் இனி தாழ்த்தப்பட்டு போவார்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். காரணம், கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மீதியானியர் கையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை விட்டு தூரமாய் பாவம் செய்ததினாலே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை மீதியானியர் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அந்த நேரத்தில் தேவனை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்பினார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய போராட்டங்கள், நிறைய வேதனைகள், பற்றாக்குறைகள், வேதனைகள், இன்றைக்கு சம்பாத்தியமெல்லாம் அப்படி கைவிட்டு போகிற காரியங்கள், இதற்கெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமான பாவமான தேவனை தேடாத பின்மாற்றமான வாழ்க்கை முதலாவது மனம் திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பாருங்கள், கிதியோனோடு பேசின பொழுது அவன் முதலாவது கர்த்தரை ஆராதிக்கிறான். பலிபீடம் கட்டி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் யெகோவா ஷாலோமை வெளிப்படுகிறார். உங்களுக்கும் யெகோவா ஷாலோம், சமாதானமாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இது இல்லையே அது இல்லையே என்று மனம் கலங்கி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாமுமாயிருக்கிற கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் யெகோவா ஷாலோம் உங்களோடு இருக்கிறார், பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமில்லை, கிதியோனுக்கு கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயமாய் மாறினது. அல்லேலூயா. கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது. அப்படியானால் கர்த்தர் கிதியோனுக்காக யுத்தம் பண்ணினார். உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். மீதியானுடைய பாளையத்தை தேவன் கவிழ்த்து போட்டு மீதியானியர் தாழ்த்தப்பட்டு போனார்கள், தலையெடுக்க கூடாதபடி. இன்றைக்கு பிரச்சனை மறுபடியும் தலையெடுக்கலாம். இன்றைக்கு வியாதி மறுபடியும் தலையெடுக்கலாம். இன்றைக்கு பிசாசின் போராட்டம், வியாதி படுக்கை, கடன் பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். இன்று முதல் அது எல்லாவற்றையும் தாழ்த்தி போடுவார். சத்துருக்களை தாழ்த்தி போடுவார். போராட்டங்கள், கொந்தளிப்புகளை தாழ்த்தி போடுவார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த பிரகாரமாகவே கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஒரு சாட்சியாய் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அமைதலாய் உள்ள தேசத்தை கொடுக்க போகிறார். அமைதலாய் உள்ள ஆண்டை கொடுக்க போகிறார். மனம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட எங்களுக்கு எதிரான சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். மறுபடியும் எங்களோடு போராடுகிற எல்லா சத்துருக்களின் ஆண்டவரை கிரியைகளை கர்த்தர் தாழ்த்தி போட்டு எங்களை விடுவிப்பீராக. வாலிப பிள்ளைகளை விடுவிப்பீராக, குடும்பத்தை விடுவிப்பீராக, கணவன் மனைவியை விடுவிப்பீராக. ஆண்டவரே, வேலை ஸ்தலங்கள், சம்பாத்தியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆண்டவரே பொல்லாத கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே தலை நிமிர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் துதிக்க, ஆராதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உமது வார்த்தை என்கிற பட்டயத்திலே நாங்கள் ஜெயமெடுக்க எங்களை பலப்படுத்துவீராக. கிதியோனை பலப்படுத்தினது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண கிருபை செய்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக, விடுதலை கொடுப்பீராக.
இருப்பதாக. ஆண்டவரே, அமைதலுள்ள குடும்பமாய், ஆண்டவரே, ஆசீர்வாதமுள்ள குடும்ப வாழ்க்கையாய் எங்கும் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, புது ஆண்டு ஆண்டவருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அமைதல் உள்ள சமாதானமுள்ள ஆண்டாய் ஆசீர்வதியும். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி செய்வீராக. சத்துருக்கள் எப்பொழுதும் தாழ்த்தப்பட்டு போகட்டும். எங்கள் தலையை உயர்த்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. சோர்ந்து போகாதிருங்கள். சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். நம்மையோ கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.